நான் தலைவா சௌக்கியமா? தலைவா சூப்பரா இருக்கேன் தலைவா, மகிழ்ச்சியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? தெரியும் தலைவா. நீங்க ஏன் மகிழ்ச்சியா இருக்கீங்க, ஏன் சூப்பரா இருக்கீங்க, அதற்கான காரணங்கள் என்ன, காரண கர்த்தாக்கள் என்ன, எல்லாமே தெரியும். அப்படியா? ரொம்ப நன்றி. சரி, இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, வாய திறந்தாலே பொய் 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 பொய். தலைவா பொய் பொய்ன்னு சொல்லக்கூடாது. யார் பொய் சொன்னா, எதுக்காக பொய் சொன்னா, அதை சொல்லணும் முதல்ல. யாரு? இங்க இருக்கிற ஒரு சில மீடியாக்கள் தான். இப்படி பாயிண்ட்டுக்கு வாங்க தலைவா. அதுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு செய்திகளை வடிவமைத்து கூறுகின்றார்கள் பாத்தீங்களா? நரேட்டிவ் செட் பண்றல அடிச்சுக்கவே முடியாதுப்பா தமிழ்நாட்டுல. இங்க இருக்கிற சில நபர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனைகள் இல்லை என்றால் இந்த செய்தி ஊடகங்கள், சில செய்தி ஊடகங்கள், ஒரு சைடு சொம்படிக்கிற சில செய்தி ஊடகங்கள் அவங்க சொல்றதா உண்மைன்னு சொல்லி மக்கள் நம்பிக்கிடுவாங்க. ஏதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நமக்கு கொடுத்த பகுத்தறிவு சிந்தனை மூலமாக நம்ம சில விடயங்களை டீகோடிங் பண்ணிடுறோம். ஆமாங்களா? சோ அந்த மாதிரிதான் தமிழக வெற்றி கழகம் இருக்காங்க இல்லையா? சோ அந்த கட்சிக்கு எதிராக ஒரு சில நரேட்டிவ்களை இங்க இருக்கிற மீடியாக்கள் செட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தலாம். சரிங்களா? நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். திருச்சியில் வேலை வாய்ப்பு. திருச்சி விமான நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள திவ்யா என்கோ நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு. ட்ரில்லிங் மிஷின் ஆபரேட்டர், விடிஎல் ஆபரேட்டர், ஃபிட்டர், ஹரிசாண்டல் போரிங் மிஷின் ஆபரேட்டர், டர்னர், வெல்டர் போன்ற பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றது. மேற்கண்ட பணிகளில் அனுபவம் இல்லை என்றாலும் கூட பயிற்சி வழங்கப்படும். உணவு மற்றும் தங்குமிடம் இலவசம். திரையில் தெரியும் எண்களை பயன்படுத்தி உடனடியாக முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். தலைவா, ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு சாயங்காலம் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு செய்தி பயங்கரமா வைரலா போய்கிருக்குது. அதாவது தமிழக வெற்றி கழகமும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைய போவது கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே தங்களுடைய ரைட் அப் எல்லாமே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கின்றார்கள். அதாவது ஷீட் ஷேரிங் சம்பந்தமாக பேசுவதற்காக ஒரு 5 பேர் கொண்ட குழுவை நியமித்திருக்கின்றார்கள். கைதடிக்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். குழுக்கு சூப்பர் வாழ்த்துக்கள். சரி, ரைட்டு. என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியுது நல்லாவே. ஆமா, ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க. நான் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ அந்த 5 பேர் கொண்ட குழுல யார் யார் இருக்காங்கன்றதை நம்ம சொல்லிடுவோம். அதாவது தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் இருக்கிறாரு. சோ இந்த கிறிஸ் சோடங்கர் தான் தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் எல்லாமே சொன்னதாக ஒரு செய்தி சமூகத்தில் வெளியானது. சரிங்களா? சோ இந்த கிறிஸ்தோடங்களுடைய தலைமையில தான் இந்த 5 பேர் கொண்ட குழுவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் சூரஜ் எம்.என். ஹெக்டே, இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து நிவேதிக் ஆல்வா அப்படின்ற ஒரு நபரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்து சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் திரு சே ராஜேஷ்குமார், இவர்களை ஒரு நியமனம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கடைசியில சேர்ந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி மங்காத்தா படத்துல ஒரு இன்ட்ரோடக்ஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி செல்வ பெருந்தகை அவர்களையும் கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த குழுவில் சேர்த்திருக்கின்றார்கள். சோ மொத்தமாக 5 பேர் கொண்ட குழு நியமனம் செய்திருக்கின்றார்கள். சரி, இந்த குழுவுடைய நோக்கம் என்னவாக இருக்கும், இதைத்தான் நம்ம பேச போறோம். தோழர், இந்த நோக்கத்தை பத்தி நான் உடைக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டிலே அதாவது பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, அதே மாதிரி அதிமுக இருக்கு, தமிழக வெற்றி கழகம் இருக்கு, பாமக இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு, தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் இருக்கு, 2 கம்யூனிஸ்ட் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே காங்கிரஸ் கட்சி இந்த டயத்துல இம்மீடியட்டா 5 குழு கொண்ட பேச்சுவார்த்தைக்கு இப்ப அந்த குழுவையே அமைத்திருக்காங்க. அப்படின்னு இப்பவே அமைக்க வேண்டிய தேவை என்ன? இதுதான் டிசம்பர்ல அமைச்சிருக்கலாம், ஜனவரில அமைச்சிருக்கலாம், இல்ல பிப்ரவரியில அமைச்சிருக்கலாம். ஆனா நவம்பர்ல ஒரு குழு ஃபார்ம் பண்றாங்கடா, நமக்கான இடம் கிடைத்தால் திமுக, கிடைக்கவில்லை என்றால் தாவேகா. அதுதான். அதாவது என்னன்னா, அந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை என்ன பண்ணிருக்காங்கன்னா, திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மட்டும் இவங்க குழு அமைக்கவில்லை. நான் ஆரம்பத்துல சொன்னேன், நல்லா உட்டாலங்கடி விடுற ஊடகங்கள் நிறைய இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஷீட் ஷேரிங் சம்பந்தமாக பேசுவதற்காக தான் இந்த குழு. சரிங்களா? இந்த குழு ஒருவேளை திமுக கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. பேச்சுவார்த்தை நடத்துறப்ப இல்லங்க, நாங்க 200 சீட்ல நாங்க போட்டி போட போறோம் திமுக, நாங்க அந்த பழைய பண்ணையார் தோரன்ல தான் இருப்போம், நாங்க 200க்கு மேல போட்டி போடுவோம், மீத இருக்கிற 34 தொகுதி இருக்குது, அதை வேணா நாங்க பிரிச்சு தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க வச்சுக்கோங்க. இந்த 5 பேர் கொண்ட குழு சரிங்க சாமி, நீங்க சொன்னா கரெக்ட் தான் ஒத்துட்டு வந்துருவாங்களா? தலைவா, ஒரே விஷயம் என்ன தெரியுமா,
இன்னைக்கு வந்து தாவேகா வந்து அப்ரோச் பண்ணிக்கிட்டே இல்ல அதனாலதான் இவங்க வந்து சீக்கிரம் இவ்வளவு சீக்கிரமா குழு அமைச்சிருக்காங்க. அதத்தான் சொல்ல வரேன். தாவேகா வந்து அப்ரோச் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனா இருந்தாலும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காங்கிரஸோட உதவி தேவைப்படுகிறது. கண்டிப்பா ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் வந்து திமுக விட்டு போனால் விடுதலை சிறுத்தைகளும் போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள். ஏன்னா அதுதான் இந்தியா கூட்டணி. அவரை பொறுத்த வரைக்கும் பிரதமர் ஆகணும், முதலமைச்சர் ஆகணும்ன்றது விடுதலை சிறுத்தை நோக்கம் அல்ல. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக் என்ன அப்படின்னு பார்த்தா காங்கிரஸ் வெளியே போனா விடுதலை சிறுத்தை போயானும், விடுதலை சிறுத்தை போனா கம்யூனிஸ்டும் போயானும். ஏன்னா வந்து எங்க வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கின்றதோ அதுதான் இந்தியா கூட்டணி. காங்கிரஸ் கட்சி தான் அகில இந்திய லெவல்ல பாஜகவை எதிர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. அப்ப அகில இந்திய லெவல்ல வந்து பாஜகவை எதிர்க்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் கட்சி எங்க இருக்கின்றதோ அதான் இந்தியா கூட்டணி. இப்ப அந்த சூழலுக்கு உருவாகும். இப்ப இந்த சூழல்ல ஏன் உருவாது அப்படின்னு அதனாலதான் சீக்கிரம் குழு அமைக்கிறாங்க. இந்த குழு வந்து அதாவது தமிழ்நாட்டிலே வந்து எந்த கட்சியும் குழு அமைக்கல. எந்த கட்சியும் சீக்கிரம் எந்த கட்சியும் குழு அமைக்காத போது காங்கிரஸ் கட்சி இந்த டைம்ல குழு அமைத்திருக்கிறாங்க. இந்த குழுவோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சீட் பேரம் தான். அவ்வளவுதாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சீட் பேரம் வந்து உடன்பாடு ஏற்படுமா இல்ல ஏற்படாதா, திமுக வாய்ப்பு தருவார்களா, அவங்க கேட்ட இடத்தை தருவாங்களா, சீட்டு கொடுக்க வச்சுக்குவாங்க. அவன் கேட்கிற தொகுதி தரணும்ல, வெற்றி தொகுதியை தரணும்ல, தோக்குற தொகுதியை தந்தா என்ன பண்றது, என்ன பண்ண முடியும்? இப்படி பல சிக்கல் இருக்கு. அவங்க வந்து ஒரு இவங்க கேட்கிற சீட்டை தந்தாலும் கூட அதை வந்து இவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு வெற்றி பெற முடியுமா முடியாதா, இல்லாட்டி திமுக எங்கெல்லாம் தோக்குதோ அந்த தொகுதியில நீ வச்சு கொடுத்தாங்க என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப ஒரு சீக்கிரமா இவ்வளவு ஏர்லியா ஒரு குழு அமைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்னவென்றால் திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவோம், நம்ம ஷீட் ஷேரிங் வந்து நடத்துவோம் இன்கேஸ் அது ஒத்து வரவில்லை என்றால். ஏன்னா இன்னைக்கு வந்த செய்தி இப்ப கூட சமீபத்துல நாங்க 200 தொகுதியில போட்டி போடுவோம் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஆர்டிகல் திமுக வந்து நாங்க 200 தொகுதியிலே திமுக போட்டியோட நாங்கள் தயாராக உள்ளோம், கூட்டணி கட்சிகளை கலட்டி விடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்கின்ற மறைமுக செய்தி. ஆமா, சோ அந்த மாதிரி செய்தி வெளிவந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே பட்சத்துல இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க ஏர்லியா குழு அமைச்சு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இல்ல இவங்க கேட்கிற நம்பர்ஸ் கிடைக்கல, காங்கிரஸ் கட்சிக்கு நம்பர்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதனுடைய நீட்சியாக அடுத்த கட்டமாக தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் அவர்களுக்கு காலங்கள் தேவைப்படுகின்றது, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தேவைப்படுகின்றது. சோ அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவு ஏர்லியா வந்து என்ன பண்றாங்க ஒரு குழு அமைக்கிறாங்க. இல்லாட்டி தோழர் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஜனவரில அமைச்சிருக்கலாம், பிப்ரவரில அமைச்சிருக்கலாம், இல்ல எலெக்ஷன் வந்து மேபி ஒரு ஏப்ரல் மேலதான் வரும், மேல இது ஒரு பிப்ரவரி மார்ச் கூட அமைச்சிருக்கலாம். ஆனா இவ்வளவு ஏர்லியா அமைக்கிறாங்க ஏன்? நவம்பர் மாசம் அமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நவம்பர் மாசத்துல வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் முன்கூட்டியே ஒரு குழு அமைக்குது. அந்த குழு பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில என்ன டிமாண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை முன்கூட்டியே நேட்டோ முந்தானத்தை வந்து செல்வப்பிறந்தை அறிவிப்பு செய்தாரு. 1+1 2 இல்ல, மேட்டர் தான். கரெக்டா பிடிச்சீங்க. இப்ப வந்து ஆல்ரெடி இந்த குழு வந்து 3 நாளைக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னைக்கு செய்தியா இருக்கு. பச்சையா மிரட்டினாரு. ஏன்னா பச்சையா மிரட்டினாரு. என்கிட்ட உன்கிட்ட வந்து என்னன்னா இங்க இருந்து நீ ஏர்போர்ட் போறதா இருந்தா உன் கார்ல 1 லிட்டர் பெட்ரோல் இருந்தாகணும். ஆனா உன்கிட்ட வெறும் 900 ml தான் இருக்குது. அந்த 100 மில்லி தான் நாங்க. நீ வந்து எங்களை யூஸ் பண்ணிக்கல, நான் 900 மில்லிலேயே போயிருவேன் அப்படின்னு நினைச்சனா நீ ஏர்போர்ட் போக முடியாது, விமானத்தை பிடிக்க முடியாது, பாதியிலே நிக்க வேண்டியதுதான். நாங்க இருந்தா தாப்பா உன்னால வந்து முழுமை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பச்சையாவே மிரட்டினாருங்க செல்வப்பிறந்தாக. அந்த மிரட்டல ஒரு பாயிண்ட் சொன்னார் பாத்தீங்களா, 1+1 2 இல்ல தலைவா, 1+1 11. அப்ப ஆல்ரெடி 25. ஆமா, ஆல்ரெடி எத்தனை 25 சீட் கொடுத்தாங்க. அப்ப 25+25 எவ்வளவு? 50. ஆமா, 25+1 கொடுத்துறாத, 26 கொடுத்துறாத, 25+25 இதுதான். அப்ப இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சொல்ல நீங்க சொன்னது. அப்ப காங்கிரஸ் கட்சி என்ன பண்றாங்கன்னா பச்சையாவே டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் இல்லாம சும்மாலாம் இந்த சமூக வலைத்தளம் வந்து டிபேட் வந்து உருவாகல. இவங்க சொல்லுவாங்க, திமுக காரங்க சொல்லுவாங்க, இல்ல இது வந்து என்னன்னா அது ஒரு சமூக வலைத்தளம் இருக்கின்றவர்களே புகைச்சலை கிளப்பி விடுறாங்க, அதெல்லாம் எங்க கூட்டணி இறுதியாக இருக்கின்றது, அந்த கோட்டை சுவரில் எங்கேயுமே விரிசல்கள் ஏற்படவில்லை, கை நம்மை விட்டு போகாது அப்படிலாம் வந்து அவங்க உருட்டலாம். ஆனா இது சும்மாலாம் இந்த புகைச்சல் கிளம்பல. திமுக அது காங்கிரஸ் கட்சியில இருக்கிற இவங்க யாரு, ஜோதிமணி முதற்கொண்டு செல்வப்பிறந்தை வரைக்கும் அத்தனை நபர்களுமே இந்த கடந்த காலங்கள்ல திமுக மீது பயங்கரமான குற்றச்சாட்டை முன்வைத்தவர்கள் தான். ஒரு கூட்டணியில தொடர்ச்சியாக இருக்க போறோம், நீடித்த நிலையாக இருக்க போறோம் அப்படின்னா
அவங்க இந்த மாதிரி புகைச்சல கிளப்பி விடுவாங்களா? ஆல்ரெடி இவங்க எல்லாம் மேல பேசியிருப்பாங்க தலைவா. அப்ப வந்து இங்க இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு லாபி தாண்டி இருப்பாங்க. அந்த லாபினால என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரி நான் உங்க கூட்டணியில இருக்கிறோம், நாங்க ஒரு குழு அமைக்கிறோம், நீங்க கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு போங்க, நீங்க ஆரம்பிங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒத்து வந்தா பாருங்க, ஒத்து வராட்டி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன முடிவு பண்ணுமோ அதை எடுங்கன்றத ராகுல் காந்தி அமைச்சிருக்காரு. கண்டிப்பா இவங்க நினைக்கிற மாதிரி இருந்து ஒன் சைடா திமுக கூட மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்றக்காக இந்த குழு அமைக்கப்படவில்லை. இது வந்து 2 கட்சிகள்கிட்டயுமே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை தான் நம்ம ஆரம்பிச்சு சொன்னோம். அப்ப ஊடகங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த பாசிபிலிட்டிஸையும் சேர்த்து பேசியிருக்கணும். ஆமா, ஆனா இந்த பாசிபிலிட்டிஸ் சேர்த்து பேசாம அவங்க ஒன் சைடாவே பேசியிருந்தாங்க. இது வரைக்கும் எப்பயுமே வந்து ஒன் சைடா பேசி இதுதான் நடக்க போகுதுன்னு ஒரு அஜெண்டா செட் பண்றது வந்து இன்றைய அரசியல்ல படு மோசமா அன்னைக்கு ஊடகம் இருக்கு, சில ஊடகங்கள் இருக்கு. ஆனா வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்ல வருமே தலைவா. இப்ப வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதாவது வந்து பார்த்தோம்னா இப்ப ஆட்சி நடந்தது, இப்ப யாரு பிஜேபி இந்தியா ஆட்சி பண்றாங்க, ஆட்சி இந்தியா கூட்டணிலயும் ஜெயிச்சாங்க கணிசமான இடங்கள்ல. ஒருவேளை நம்ம ஆந்திரா சந்திரபாபு நாயுடு, அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய பீகார்ல இருக்காருல்ல நிதிஷ்குமார், இவங்க 2 பேர் ஆதரவு இந்தியா கூட்டணிக்கு கொடுத்திருந்தா கண்டிப்பா வந்து இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருக்கும். ஆனா 2 பேர்த்துட்டயுமே காங்கிரஸ் இந்திய கூட்டணி முயற்சி பண்ணுச்சு, ராகுல் காந்தி முயற்சி பண்ணார், பேச்சுவார்த்தை என்னாச்சு, தோல்வியில முடிஞ்சு பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு. அது மாதிரிதான் இந்த இதுவும் பார்த்தோம்னா திமுக வந்து முயற்சி பண்றாங்க காங்கிரஸ். இது தோல்வியில முடியுமா வெற்றியில முடியுமா அப்படின்றத வந்து சொல்ல முடியாத தலைவர். கூட்டணி பேச்சுவார்த்தை ஷீட் ஷேரிங்ல வந்து தோல்வியில முடிஞ்சுன்னா அடுத்து அவங்களுடைய ஆப்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா தாவேக்காவா தான் இருக்கும். தலைவர் ஒரு காலத்துல நீங்க இல்ல தலைவா, ஒரு காலத்துல வந்து விஜய்ன்ற ஒரு ஆள் இல்ல தலைவா, வேற வழியே இல்ல, திமுகவை நம்பித்தே ஆகணும், திமுக குடுக்குற சீட்டை நான் வாங்கித்தே ஆகணும் ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 1.5 கோடி உறுப்பினர் சாதாரண உடையமல்ல தலைவா. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து 1.5 கோடி உறுப்பினர்களை கொண்ட கட்சி, அந்த கட்சிக்கு தலைவரா இருக்காரு. அங்க காங்கிரஸ் போயிட்டால் கண்டிப்பா இன்னும் பல்வேறு கட்சிகள் போகும். அப்ப வந்து அந்த ஆப்ஷனை வந்து காங்கிரஸ் பயன்படுத்துவதற்காகத்தான் முன்கூட்டியே ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஆமா இது 2வது இவங்க வந்து காங்கிரஸ் வந்து சும்மா சாதாரணமா திமுக கூட மட்டும் தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்றத நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா கரூர் ஸ்டாம்பிட் விவகாரத்தை எடுத்துங்களேன். அந்த கரூர் ஸ்டாம்பிட் விவகாரத்துல பாஜக எப்படி குழு அமைச்சாங்களோ அதே மாதிரி வந்து காங்கிரஸுமே குழு அமைச்சாங்க. ஆமா, காங்கிரஸும் ஒரு குழு அமைச்சாங்க. இப்ப பாஜக வந்து திமுகவுடைய ஒரு எதிரி அவங்க, ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து அவங்களை எதிர்த்து அரசியல் பண்றாங்க. அதனால அப்பட்டமாவே என்ன பண்ணாங்கன்னா பாஜக திமுகவை குறை சொன்னாங்க. உங்களுடைய அரசாங்கத்தினுடைய ஸ்ட்ரக்சர் தான் வந்து தவறு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணாங்க. இந்த கரூர் ஸ்டாம்பிட் காரணம் திமுக தான் சொன்னாங்க. ஆனா கூட்டணியில தான் இருக்க போறாங்க யாரு, காங்கிரஸ். காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்க போறாங்க. அப்ப கரூர் ஸ்டாம்பிட் விவகாரத்துல தான் அமைத்த குழுவின் மூலமாக அவங்க ஏன் விஜய் பிளேம் பண்ணல? விஜய் பிளேம் பண்ணலையே, விஜய் பிளேம் பண்ணல, இங்கிட்ட வந்து திமுக பிளேம் பண்ணல. அப்ப என்னன்னா ஒரு ஸ்பேஸ் வந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அப்ப இருந்து என்ன பண்றாங்கன்னா இந்த 2 கட்சிகள்கிட்டயுமே வந்து ஒரு ஸ்பேஸ வந்து காங்கிரஸ் கட்சி தக்க வைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். காரணம் என்ன தெரியுமா? திமுக வந்து இங்க நம்ம புதுச்சேரியில வலிமையா இருக்கா? இல்ல. கேரளாவுல திமுக இருக்கா? இல்ல அங்க விஜய்க்கு வலிமை இருக்கு தலைவா, புதுச்சேரியில வலிமை இருக்கு தலைவா. அப்ப அந்த இடங்கள் எல்லாம் கேட்சப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா திமுக ஒரு அழுத்தம் கொடுக்குது, காங்கிரஸ் இங்கதான் இருக்கணும் அப்படின்றது. திமுக மட்டும் அழுத்தம் கொடுக்காது, திமுக இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குது. நீ நாங்க இருக்கிறதா நீங்க இருக்கணும், இன்னைக்கு ஒன்ஸ் வெளியே போயிட்டா நிறைய பேர் வெளியேற மாதிரி இருக்கும், மக்கள் எங்களை கேள்வி கேட்பாங்க அப்படின்றத வந்து திமுக உட்பட கூட்டணி கட்சிகள் வந்து காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த அழுத்தத்தின் அடிப்படையில தான் இந்த குழு அமைத்திருக்காங்க. சரி, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறேன், நான் கேக்குற சீட்டை கொடுப்பாங்களா? நான் கேக்குற சீட்டை கொடுப்பாங்களா? நீ என் கூட இருக்க கூட்டணி கட்சி எல்லாம் சொல்றீங்கல்ல, அதுக்காக நாங்க ஒரு குழு அமைக்கிறோம், அந்த குழு போய் பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தை வந்து பாப்போம். நாங்க கேக்குறது வந்து பார்த்தோம்னா அதிக சீட்டுன்றதை விட நியாயமா ஒரு நேஷனல் பார்ட்டிக்கு ஒரு 50 சீட்டுக்கு குறையெல்லாம் கொடுத்தாதான் அதுக்கு நல்ல விடயம். நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தியே கொடுக்கலாம். 10 சீட்டு 10 சீட்டு ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பது 6 சட்டமன்ற தொகுதி, 60 கொடுங்க. ஆமா, அந்த மாதிரி வந்து டிமாண்ட் பண்ணுவதற்காக என்ன பண்றாங்க, ஒரு ஏர்லியாவே வந்து குழு அமைச்சிருக்காங்க. நீங்க சொல்றது ஒரு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். காங்கிரஸ் மட்டும் சொல்ல வேணா, 10 சீட்டு எம்பி சீட்டு வந்து காங்கிரஸ் கொடுத்தாங்க இல்லையா, 60 சீட்டு காங்கிரஸ் கொடுக்கட்டும், விடுதலை சிறுத்தைக்கு 2 எம்பி சீட்டு கொடுத்தாங்க, அந்த 12 சீட்டுக்கு மேல கொடுக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6
அதே மாதிரி கொடுத்தாங்கல்ல, 2 MP 2 MP நாடாளுமன்ற தொகுதியை மையப்படுத்தியே கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு 12 சீட்டை கொடுக்கட்டும், இவங்களுக்கு ஒரு 12 சீட்டை கொடுக்கட்டும். இதுதானங்க சோசியல் ஜஸ்டிஸ். கொடுக்கணும். அந்த சோசியல் ஜஸ்டிஸ்லாம் இங்க எடுவாரு தலைவா. அவங்க 200 இடத்துல நிப்பம்ட்டாங்க. நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் நம்ம இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணாமையா இருக்கும் காங்கிரஸ். இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் இவ்வளவு ஏர்லியா வந்து குழு அமைச்சிருக்காங்க. சோ வந்து இந்த குழுவுடைய நோக்கம் என்னவாக இருக்கின்றது அப்படின்னா, திமுகவிடம் மட்டும் நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்க என்பதற்காக இந்த குழு அமைக்கப்படவில்லை. இவ்வளவு ஏர்லியாக அமைக்கப்படவில்லை. இந்த குழுடைய நோக்கம் என்னன்னா, நான் உங்களை வெள்ளனா வந்து ஒரு குழு அமைச்சிருக்கோம், பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஒத்து வரலையா தாவையோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, எது சக்சஸ் ஆகுதோ அந்த பக்கம் போய்கிட்டே இருப்போம். அதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஊடகங்கள் சொல்ற மாதிரி, ஒன் சைடா சொல்ற மாதிரி இது திமுகவோட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட குழு இல்லை என்பதை கூறிக்கொண்டு, நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்களை சொல்ற மாதிரி தான் அந்த அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே திடீர்னு என்னெல்லாம் நடக்கும், கடைசி நொடி பொழுதுல கூட கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி பேனா எடுத்து கையெழுத்து போடுவாங்க தெரியுமா, கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி வரைக்கும் கூட கூட்டணி மாறுவதற்கு வாய்ப்புகள். உதாரணத்துக்கு ஒன்னே சொல்லிக்கிறேன், அதிமுக போவாரு, நம்மால பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் போவாரு, அதிமுக போவாரு போவாருன்னு எதிர்பார்த்தா கடைசியில ரூட்ட ஒரு ரிவர்ஸ் கியரை போட்டு டக்குன்னு பிஜேபிக்கு வண்டி அவருக்கே தெரியல, அவருக்கே தெரியல, சடனா நடக்குது. ஐயோ அப்ப மாட்டிக்கிட்ட மேடம் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி எல்லாம் நடக்கு சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை கூறிக்கொண்டு, நமக்கும் பகுத்தறிவு இருக்குது. அந்த பகுத்தறிவு வச்சு எல்லாருமே சிந்திங்க. ஊடகங்கள் என்ன சொன்னாலும் முழுசா நம்பாதீங்க என்பதை கூறிக்கொண்டு, கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்ய என்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.